ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஎல் ஒன் ஷாட். காய்ஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஒன் ஷாட் நேம் ஹாரர் ட்ரீம். வாங்க நம்ம இப்போ ஹாரர் வேர்ல்டுக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனில் ரெண்டு சின்ன பசனுங்க, ஒருத்தனுக்கு 17 வயசு, இன்னொருத்தனுக்கு 15 வயசு. ரெண்டு பேருமே நடுக்காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கானுங்க. அப்போ ஒரு பெரிய பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. அதை பார்க்குறானுங்க. உள்ள போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கானுங்களா. அந்த டைமில் யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து கையை வைக்கிறாங்க. நீ இன்னும் இங்கேருந்து போகலையா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, வெளிநாட்டு பசங்க யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ஸ் கேட்குது. இதில் அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. அப்படியே அந்த பதட்டத்துலேயே கத்திட்டே கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அதெல்லாம் கனவு. பக்கத்துலேயே தான் இவனோட பிரதரும் இருக்கான். சூயு, உனக்கு அந்த ட்ரீம் மறுபடியும் வருதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஜேம்ஸ், நானும் என்ன பண்ணேன், அது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நான் அவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது வந்துட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில. சரி, ஒன்றும் இல்லை, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சூயுவை ஹக் பண்ணுறான். அண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றானா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேர்த்திருக்கா, அதை அப்படியே தொடச்சி விட்டு தூங்க வைக்கிறான். அந்த எப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதான். இப்போ நம்ம ஜேம்ஸுக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. பட் எடுக்கவே மாட்டான். இதை சூயு நோட் பண்ணிட்டு, ஏன்டா அவன் காலை எடுக்க மாட்டேற அப்படின்னு கேட்குறானா. சூயு, உனக்கே தெரியும்ல, நம்ம அவங்களோட கண்ட்ரிக்கு போனதுலேருந்து தான் நமக்கு இப்படி நடந்துகிட்டே இருக்கு. நம்ம இனிமேல் நம்ம அம்மாவோட கண்ட்ரிக்கு போகவே வேணாம் அப்படின்னு. ஜேம்ஸ், நீ இது எனக்காக தான் சொல்கிறேன்னு தெரியுது, ஆனால் அங்கே தானே அவன் லவர் நட்டு இருக்கான். அவன்கிட்ட பேசு, ஏன் பேச மாட்டான்? அவன் பாவம் இல்லை அப்படின்ற. உனக்கே தெரியும்ல சுயு, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசாத. நம்ம போயிட்டு பல கஷ்டத்தை அனுபவிச்சு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அங்கே போகவே கூடாது. நம்ம அம்மா அங்கே தான் இருக்காங்க, ஆனால் நம்ம போகக்கூடாது அப்படின்றானா. ஆனால் அண்ணா அப்படின்றானா. போதும் சுயோ, நிறுத்து, வா, நான் காலேஜில் விட்டுட்டு நானும் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இங்கே அப்படியே நம்ம இருக்கான் இல்லையா, அவன் நெட்டை பார்த்து கலாய்ச்சிட்ருக்கான். என்ன உன் ஆள் காலையும் எடுக்கலையா அப்படின்றானா. நீ வாயை மூடிட்டு கிளம்புறியா? நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்றான். நான் என் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றானா. நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நெட் அங்கேருந்து கோவமாக போகிறானா. அப்போ மறுபடியும் வேகமாக ஓடி வந்து, ஹே நெட்டு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? என்னவே, நம்மளோட கண்ட்ரியில் அதான் ட்ராகன் இயர் ஃபெஸ்டிவல் வருது இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணுவோம். நீ என்ன சொல்கிற? அதை நம்ம எப்பொழுதும் செலிப்ரேட் தானே பண்ணுவோம். இப்போ என்ன? நான் அதை சொல்ல வரலடா. தாய்லாந்தில் இருக்க ஜேம்ஸையும் சூயுவையும் நம்ம ஏன் இன்வைட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறானா. அவனுங்க வரமாட்டானுங்க. ஆல்ரெடி அந்த இடத்த பார்த்து பயந்துருக்கானுங்க. அது உனக்கே தெரியும்ல. அதனால தான் அவன் இங்கேருந்து போனதே. ஜேம்ஸ் அவனோட 17 வயசில் இங்கேருந்து போனான். ஆனால் இப்போ அவனுக்கு 25 வயசு ஆகுது. இன்னும் வரல பார்த்தியா? அப்போ நீயே யோசிச்சு பாரு, அவனுங்க எவ்வளோ பயந்துருப்பானுங்கன்னு. சரி விட, அவனுங்க தான் இங்கே வரமாட்டானுங்க, நம்ம அங்கே போவோமே. நம்ம சின்ன வயசில் அந்த பில்டிங்க்கு யார் யார் போனோமோ நம்ம எல்லாரும் ஏன் சேர்ந்து போகக்கூடாது அப்படின்றான். ஹே போதுவே, நீ நிறுத்து. இப்போ உன்னோட லேனையும் அங்கே கூப்பிட்டு போகணுன்னு நீ ஆசைப்படுற அதானே? அது அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறானா. ஐயோ, ரொம்ப வலியுது, போய் தொடச்சிப்போ, ஃபஸ்ட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்கிறானா. சரின்ட்டு அப்படியே வேகம் போயிடுறான். இங்கே நம்ம சூயு இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. ஒழுங்காக படிக்க கூட முடியல. சார்லாம் திட்டுறாங்க. சுயு, நீ எப்படி படிப்ப? ஏன் இப்போல்லாம் படிக்கவே மாட்டுற அப்படின்னு. அந்த அப்படியே கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு சூயு ஜேம்ஸ் இவனுங்க போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பையன் வந்து கையை வச்சுருப்பான் இல்லையா போன ட்ரீமில். அது வேற யாரும் இல்லை, ஊபி தான். நம்ம சூயுவோட ஷோல்டரில் தான் வச்சுருப்பான். அங்கே போகாத, அங்கே போகாத அப்படின்வானா. இல்லை, எனக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூயு தான் வேணும்னே போயிருப்பான். ஆனால் அந்த டைமில் ஊபியை ஏதோ ஒன்று வந்து இழுத்துட்டு போயிருக்கோம். அதை பார்த்ததுலேருந்து தான் சூயு செம்மையாக பயந்துருப்பான். அப்படியே நம்ம ஜேம்ஸும் தூக்கிட்டு வந்திருப்பான். இவனுங்கெல்லாம் வெளியே நின்றுட்டுருப்பானுங்க, மற்ற பசனுங்கெல்லாம். சூயு பயந்துட்டு ஊபி 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 அப்படின்னு கத்துவானா. ஹே, நான் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு ஊபி சொல்லுவான். இல்லை, நீ உன்னை அங்கே உன்னை இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பயந்துருப்பான். ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கும். ஊபியை தூக்கிட்டு போயிடுச்சுன்ற பயத்தில் தான் அவனுக்கும் இப்படி ஆயிருக்கும். அந்த நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் திருப்பி தாய்லாந்துக்கே கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அந்த ட்ரீம் வந்து டக்குன்னு எழுந்துக்கிறானா. இப்போது நம்ம சூயு கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டுருக்கான். சூயு, உங்கள் அம்மா கிட்டேருந்து கால் வருது. சூயு, எனக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவை பார்க்க வரியா அப்படின்னு. அம்மா இங்கே வந்துருங்கம்மா, எங்கள் கூட இருங்கம்மா, ஏம்மா எங்களை விட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவங்க அம்மா இல்லை, நான் இப்போ வராங்க நிலமையில இல்லை சூயு அப்படின்றாங்களா. இப்போ நம்ம சூயுவுமே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சிட்டே போகிறான். எங்கள் அம்மா ஏன் சைனாவில் போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க? எங்கள் அம்மா தாய்லாந்துலேயே மேரேஜ் பண்ணியிருந்தா என்ன இருக்கு, இங்கேயே நான் அப்பா ஜேம்ஸ் 4 பேரும் சந்தோஷமாக இருந்திருப்போம்ல.
ஆனால் எல்லாம் டோட்டலாக மாறி போயிடுச்சு அந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு சூயு இருக்கான் இல்லையா, வீட்டுக்கு வந்துட்டு ஜேம்ஸுக்கு மெசேஜ் பண்ணுறான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அவங்க அம்மா அப்பாவோட மேரேஜ் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். இப்போ தான் அப்படியே இன்ட்ரோ கொடுக்குறான். என்னோட பேர் சூயு, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் ஜேம்ஸு. எங்களோட அம்மா அப்பா பற்றி சொல்லணுன்னா, என் அம்மா சைனீஸ், என் அப்பா தாய்லாந்து. இவங்க 2 பேர்த்துக்கும் லவ் ஆகி மேரேஜ் ஆகிடுச்சு. இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்தது தான் நானும் என் அண்ணன் ஜேம்ஸும். என் அண்ணன் ஜேம்ஸுக்கு நெட்டை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் அவன் கண்டிக்கவே மாட்டான். ரீசன், நான் அந்த இடத்துல பயந்துட்டேன். அதனால் திருப்பி சைனாக்கே வேணாம், தாய்லாந்துக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்ச நாள்லேயே எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா திருப்பி தாய்லாந்துக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என் அப்பா இல்லாத இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்களையும் கூப்பிட்டாங்க, ஆனால் நாங்கள் தான் வரலன்னு சொல்லிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல. சேம் எனக்கும் என் அண்ணனுக்கும் சைனாவில் இருக்க சுத்தமாக பிடிக்கல. இப்போ போகிற போக்கு பார்த்தா நாங்கள் சைனாவுக்கு போக வேண்டி இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இப்போ கரெக்டாக ஜேம்ஸுமே வரானா. சூயோ, உனக்காக நான் கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றானா. அண்ணா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, நம்மளை பார்க்கணும் போல இருக்கான், கூப்பிட்டாங்க அண்ணா அப்படின்றானா. நான் எப்படிடா லீவ் போட முடியும், நான் தான் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கேன், அது உனக்கு தெரியும்ல அப்படின்றானா. ஆனால் அண்ணா, நம்ம நெக்ஸ்ட் மந்த் போகலாமா அப்படின்னு கேட்குறானா. உனக்கு அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அண்ணா அப்படின்றானா. சரி, உனக்கு செமஸ்டர் லீவ் விடுவாங்க இல்லையா, அப்போ போகலாம் அப்படின்றான். ஆனால் போயிட்டு 2 நாள்லேயே திரும்பி வந்துடணும். அதுக்கப்புறம் நீ வீட்டிலே தான் இருக்கணும், அந்த பில்டிங்க்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷனாக சொல்கிறான். சரிண்ணா, நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக அந்த கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் தென் இப்படியே நம்ம சுயுக்கு செமஸ்டர் லீவும் வருது. ஜேம்ஸுமே 2 டேஸ் தான் ஆஃபீஸ்லேயே லீவ் கேட்டிருப்பான். ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் கிளம்புறாங்களா சைனாக்கு. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். சுயு ஜேம்ஸ் அம்மாவுக்கு இவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. நம்ம ஜேம்ஸு சுயு வந்த உடனேயே அம்மா கிட்ட அம்மா அம்மா அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுயு தான் சொல்லிட்டு இருக்கானா. ஜேம்ஸ் தான், அம்மா நீங்கள் ஏன் அங்கே வரமாட்டீங்க, உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க மேலே பாசமே இல்லையா அப்படின்னு கேட்குறானா. எனக்கு உங்கள் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை, எனக்கு அந்த வீட்டுக்கு தாய்லாந்துக்கு வந்தாலே உங்கள் அப்பா ஞாபகம் மட்டும்தான் வருது, என்னால் அங்கே முடியல ஜேம்ஸ் அப்படின்றாங்களா. அம்மா, அப்போ எங்களை யோசிச்சு பாருங்கம்மா, நாங்களும் தானேம்மா அங்கே இருக்கோம், எங்களுக்கும் நீங்களாம் முக்கியம் தானேம்மா அப்படின்னு கேட்குறானா. ஆனால் அம்மா அதுக்கப்புறம் பேசவே இல்லை. இவங்க வந்த நியூஸ் நெட்டுக்கு ஆல்ரெடி போயிருக்கும் போல். ஸோ இவங்க உடனே வரானா. ஜேம்ஸ் அப்படின்னு கூப்பிடுறான். ஜேம்ஸில் அப்படியே சூரிய பக்கத்தில் நின்றுக்கிறான். பக்கத்தில் போகவே இல்லை. இவன் ஏன் நம்மளை கண்டிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரோட வாய்ஸ் கேட்குது. இது யாருன்னா நம்ம லானும் லின்னும் தான். என்னப்பா அதிசயமாக எந்த சைடு காத்தடிக்குது அப்படின்னு கேட்குறானுங்க. இவங்க 2 பேரும் யாருன்னா நம்ம ஜேம்ஸோட மாமா பசங்க. ஜேம்ஸ் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிரதர் இருப்பாங்க, அவங்களோட பசங்க தான் இவங்க 2 பேரும். லின்னுக்கும் லானுக்கும் செம்ம சந்தோஷம் இவங்க வந்ததில். இது நான் இந்த நெட்டு பையன் வரவே மாட்டான், ஆனால் இப்போ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி லான் கேட்குறானா. நான் ஜேம்ஸை பார்க்க தான் வந்திருக்கேன், அது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்றானா. தெரியுது இப்படியே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களா. பட் ஜேம்ஸுக்கு தான் பயமாக இருக்குது. ஃபுல்லாக சூயுவே பார்த்துட்ருக்கான். அப்போ அம்மா பக்கத்தில் வந்து என்னாச்சு ஜேம்ஸ், இன்னும் நீ அதே தான் நினச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்களா. ஆமாம்மா, எப்படி நினைக்காம இருக்க சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் எங்கள் மேலே பாசமே இல்லை, அதுக்காக நானும் அப்படியே இருப்பேன்னு நினைக்கிறீங்களா. நான் 2 நாள் தான் இருப்பேன், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. அம்மாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெட் இருக்கா இல்லையா, வேக்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஜேம்ஸ் இன்னும் கண்டிக்கவே மாட்டான்டா அப்படின்னு. நான் சொல்கிறேன், ஜேம்ஸ் வந்திருக்கானா. ஆமாம், வேறு யார் அங்கே இருக்கா, ஆள் லானும் இங்கே தான் இருக்கான் அப்படின்றானா. இதோ உடனே வரேன், ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்கானா. டே இங்கே வாடா அப்படின்றான். அந்த வேகம் கிளம்பி வரான். போகிற வழியில தான் நம்ம ஊபி அப்புறம் ஜியாங் இவங்க 2 பேர்த்தோட வீடுமே இருக்கா. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் முன்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. ஊபி தான், ஏய் நான் உன்னோட பெரிய பையன், ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசு அப்படின்றானா. நீ பண்ணுற இந்த சைல்டிஷான ஒரு வேலைக்கு நான் உன்னை அப்படி அண்ணன் வர கூப்பிடணுமா, அதெல்லாம் முடியாது போட அப்படின்றானா. சரிப்பா, உன்கிட்ட நான் சொல்ல வந்த நியூஸை சொல்ல போகிறது கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்றானா. என்ன நியூஸு, அது வந்து சோயோ அப்படின்றானா. என்ன சோயோ, என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை, சோயோ ஜேம்ஸும் வந்திருக்காங்களா அப்படின்றானா. என்னது அப்படின்னு கேட்குறான். காதில் விழலையா, போடா விளையாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அங்கே வந்து பார்க்குறானா. அப்படியே நில்லுடா நானும் வரேன் அப்படின்னு ஊபி வரானா. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஜி அங்கே ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துருப்பானா. நீ எங்கடா இவ்வளோ லேட் நைட்டில் சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்குறான். உனக்கு என்ன, நான் எங்கே சுற்றினா அப்படின்னு கேட்குறானா. என்னடா ஆளுக்கு என்னவே திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், நீ பண்ணுற வேலைலாம் அப்படின்னா என்னடா வேலை பண்ண அப்படின்னு கேட்குறானா. இதோ சைல்டிஷாக நடந்துக்கிறியே, அட போங்கடா, எனக்கு பிறந்துச்சே கூட, அதுவும் என்ன அப்படி தான் சொல்லுது. இதோ இங்கே இருக்க பாரு எனக்கு தம்பி, அவனும் அப்படி தான் சொல்கிறான், நீயும் அப்படி தான் சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறானா.
ஹே சரி சரி வா போகலாம் அப்படின்னு ஊபி சொல்கிறான். எங்கடா இந்த டைமில் போகிறேன்னு கேட்குறானா. அம்மா கிட்ட சொன்னியா? இல்லை நான் சொல்லலை. சன்னா சுயுவும் ஜேம்ஸும் வந்திருக்காங்களா அப்படின்றானா. எதை அவங்களா? என்ன சொல்லவே இல்லை. அதான் பாருண்ணா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாகவும் கிளம்பிடுறான். அந்த 3 பேரும் ஒரே பைக்கில் தான் வந்துட்டு இருக்காங்களா. இப்போ அப்படியே எங்கே நம்ம லேனோட வீட்டில் தான் சூயி வந்து அவன் ரூமில் அப்படி ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கான். அப்போது நம்ம நெட்டு இருக்கான் இல்லையா, அவன் சூயிக்கிட்ட வந்து பேசுகிறான். என்னாச்சு சூயோ, நீ இன்னுமே அதை மறக்கலையா அப்படின்னு கேட்குறானா. நெட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னால் தான் அண்ணன் இங்கே வராமல் இருக்கான். அண்ணனுக்கும் எல்லாத்துக்கூட இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் என்னால் தான் அப்படின்றானா. எங்கே பாரு சூயோ, உனக்கு எதுவுமே ஆகாமல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஓகேவா அப்படின்றானா. ஜேம்ஸ் இதை கேட்டுடுறான். போதும் நெட், அன்றைக்கி நாங்கள் ஒன்றை நம்பி தான் நாங்கள் வந்தோம், நீ தானே எங்களை கூப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாம் ஒன்றால தான் அப்படின்றானா. அப்போது நெட்டுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கரெக்டாகவே வந்துடுறானா. ஹே காய்ஸ் என்ன பண்ணுறீங்க எல்லாம் அப்படின்னு கத்திட்டே இதோ வந்துடுச்சுல்ல அடுத்த வாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அங்கேருந்து போகிறானா. அப்போ வந்து டே ஜேம்ஸு, உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறானா. நம்ம ஜேம்ஸுக்கு வேணா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்படி பண்ணுறதுலாம் க்யூட்டாக இருக்கும். அண்ட் நம்ம ஜேம்ஸுக்குமே பிடிக்கும். ஜேம்ஸ் இப்போ தான் லைட்டாக சிரிக்கிறான். ஹே நீ வரவனுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறானா. என்கிட்ட நெட்டு சொல்லவே இல்லை தெரியுமா, இப்போ தான் சொன்னான், நான் உன்னை பார்க்க தான் வந்தான் அப்படின்னு சொல்கிறானா. அது சரி, நீ என்னை பார்க்க வந்தியா இல்லை லேனை பார்க்க வந்தியா அப்படின்னு ஜேம்ஸ் கேட்குறானா. அவனை நான் டெய்லி தானே பார்த்துட்ருக்கேன், உன்னை பார்க்க தான் வந்தேன், என் அத்தை பையனை பார்க்க தான் வந்தேன் அப்படின்றானா. சரிதான், அதெல்லாம் இருக்கட்டும். ஒர்க்கெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்குறானா. அவன் எங்கே ஒர்க் போகிறான், அவன் போகவே மாட்றான், வீட்டிலே தான் இருக்கான் அப்படின்னு நெட்டு சொல்கிறானா. ஜேம்ஸ் எதுவுமே கண்டுக்க மாட்டான். பரவாயில்ல விடு, நீ ஒர்க் கிடைக்கும் வீட்டிலே இரு, அப்புறம் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சொல்கிறானா. அவன்கிட்ட மட்டும் எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறான். எப்படி பேசுகிறேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெட் அங்கேருந்து போகிறான். வேலை, நீ ஏன் அவன்கிட்ட இப்படி நடந்துக்கிற, எனக்கு புரியுது அன்றைக்கி நடந்தது அப்படின்னு. ஆனால் அவனும் பாவம் இல்லை, 2 பேரும் லவ் பண்ணிங்கல்ல, ஏன் அவனை வேணான்னு சொல்கிற. நான் அவனை வேணான்னு சொல்ல கிடையாது இப்போ கூட நான் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என் அம்மா வந்து இங்கே இருக்க மாதிரி அவன் நெட்டும் என்னை விட்டு இங்கே வந்துடுவானோன்னு பயமாக இருக்குது. ஃப்யூச்சரில் அப்படி நடக்கக்கூட சான்சஸ் இருக்குல்ல அப்படின்றான். ஜேம்ஸ், ஒருத்தர் மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றானா. எனக்கு புரியுது, இருந்தாலும் அம்மாவும் இங்கே பிறந்தவங்க தானே, இங்கே வந்துட்டாங்கல்ல, நெட்டும் அப்படி வரமாட்டான்னு என்ன நிச்சயம். அவன் கண்டிப்பாக வரமாட்டான், நான் இல்லாமல் கூட இருந்துருவானே தெரிஞ்சு நீ இல்லாமல் இருக்க மாட்டான். நீ வந்தேன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ ஆர்வம் தெரிந்தான். ஆக்சுவலி அவன் நாங்கள் அங்கே வரதான் பிளானு, அதுக்குள்ளே நீ வந்துட்ட அப்படின்றானா. சரி வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அந்த ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஊபி இருக்கான் இல்லையா, அவனுக்கு சூயோ கிட்டே பேசணும்னு ஆசையாக இருக்குது. பட் நம்ம சூயோ இல்லை, அவனுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஏன்னா அந்த இடம், அப்புறம் ஊபி அந்த இழுத்துட்டு போனது, அது மட்டும்தான் கண்ணுக்குள்ளேயே வந்துட்டு போகுதா. ஊபி முன்னாடியே தான் இருக்கான். அவன்கிட்ட பேச இவனுக்கு நர்வஸாக இருக்குது. அப்போ நம்ம லின்னு இருக்கான் இல்லையா, அவன் வரான். காய்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக டிஷ் செய்ய போகிறேன் அப்படின்றானா. ஐயோயோ அது என்ன அப்படின்னு கேட்குறானா. வாடா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேயும் லின்னும் தான் அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கே அப்படின்றாங்களா. பட் ஜியாங் மட்டும் நல்லாவே இல்லை அப்படின்றானா. லின்னுக்கு ஒரு மாதிரி பேசு. இப்போ நீ எதுக்கு அவனை அப்படி கலாய்க்கிறா அப்படின்னு கேட்குறானா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஜியாங் கேட்குறான். அவன் செஞ்சது நல்லா தான் இருக்குது, நீ ஏன் எப்போ பாரு இப்படியே இருக்க. எப்படி இருக்கேன், உருன்னே இருக்கியே, அதை தான் சொல்கிறான். அப்புறம் ஒன்றை மாதிரி எல்லாத்துட்டையும் சைல்டிஷாக இருக்குது சொல்கிறியா அப்படின்னு கேட்குறானா. அப்போ ஜேம்ஸுக்கோ இது ஜியாங் இங்கே பாரு, அவன் நல்லா தானே செஞ்சுருக்கான், நீ அவனை பாராட்டலைனாலும் இந்த மாதிரி பேசாத ஹர்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஒன்றும் சைல்டிஷாக இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தான் பிடிக்கல, ஆனால் அவன் அப்படி இருக்கிறது தான் நல்லது. எல்லாருமே இப்படி ஊருன்னே இருந்தீங்கன்னா யார் தான் நம்ம வீட்டை கலகலன்னு வச்சுப்பா சொல்லுங்கள். அவன் இருக்கவும் தான் இப்போ எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்கோம், இல்லைனா அது கூட இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. வேக்கு அப்படி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜேம்ஸ் மட்டும்தான் நம்மளை புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு. அப்போது நம்ம லேண்ட் இருக்கான் இல்லையா, மூஞ்சவே பார்த்துட்ருக்கான். நம்ம என்ன அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கானா. இல்லைன்னு திரும்பி சுயம் எப்படி இருக்குன்னு கேட்குறானா. நல்லா இருக்குது அப்படின்றான். இப்படியே நைட் ஆகிட்டு எல்லாரும் இந்த வீட்டிலே தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே சைனீஸ் நியூ இயர் வரப்போகுது இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறாங்களா. இவங்களும் 2 days லீவ் போட்டிருக்காங்க. நம்ம உபியும் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கனால அவனுக்குமே செமஸ்டர் லீவ் தான். இப்போ சூயோ இருக்கான் இல்லையா, அவன் அம்மா கூட தான் தூங்கிட்டு இருக்கான். மறுபடியும் அவனுக்கு அதே கனவு வந்து டப்புன்னு எழுந்துக்கிறானா. அம்மா பக்கத்தில் வந்துட்டு சுயோ ஒன்றும் இல்லை, அம்மா கூட தான் இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போது நம்ம இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அந்த சவுண்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதை கேட்டுட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கான். திடீர்னு அவனோட ஃபேஸுக்கு அந்த பழைய பில்டிங் வந்துட்டு போதா. அவ்வளோதான், பயந்து உறைஞ்சி போய் அங்கேயே நின்றுட்டுருக்கான்.
இவ்வளோ நாளாக இது என் கனவுல வரவே இல்லை, இன்னைக்கு ஏன் வருது அப்படின்னு. இவனுக்கு மட்டும் இல்லை, மாற்றி மாற்றி எல்லாத்துக்குமே வந்துட்டுருக்கு. நம்ம ஊபி இருக்கான் இல்லையா, அவன் தூங்கிட்டு இருக்கான். யாரோ ஊபியை பின்னாடி இருந்து அப்படியே டக்குன்னு இழுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து டப்புன்னு எந்திரிக்கிறான். இங்கே நம்ம லின்னு இருக்கான் இல்லையா, அவனுக்கும் அப்படிதான். அந்த பழைய பில்டிங், அதுவும் அந்த பழைய பில்டிங் உயரத்தில் நின்றுட்டு இருக்க மாதிரி வருது. இப்போ நம்ம ஜியாங் இருக்கான்ல, அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவங்க எல்லாருமே அந்த நியூ இயர் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி வருது. நம்ம ஜேம்ஸுக்கும் அப்படியே தான் வருது. இவங்கெல்லாம் ஃபெஸ்டிவலை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஆனால் நம்ம நெட்டுக்கும் லேனுக்கு மட்டும் எந்த ஒரு ட்ரீமுமே வரலையா. எல்லாருமே அப்படியே கனவுலேருந்து டக்கு டக்குன்னு எழுந்து அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேச ஒருத்தர் பார்த்து. நம்ம சுயோ இருக்கான் இல்லையா, அவன் பிரதர்ஸை தான் பார்க்கலான்னு பிரதர்ஸ் கூட தான் வந்து படுத்துக்க வரான். இங்கே எல்லாமே டக்கு டக்குன்னு எழுந்துப்பாங்க இல்லையா. ஆனால் நம்ம நெட்டு, ஜியாங், லேனு இவங்க 3 பேர் மட்டும் ஹாப்பியான ஒரு ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்காங்க. பட் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் பயந்து போய் அப்படியே உட்காந்துருக்காங்களா. சூரிய வரான், உங்களுக்கு அந்த ட்ரீம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்களா. அது அப்படியே ஆமான்னு சொல்லி தலையாட்டுறானுங்க எல்லாருமே. ஏன்னா இவங்க மட்டும் அந்த பில்டிங்கால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுவும் நம்ம சூயோ, ஊபி, வேலின் மற்ற மெம்பர்ஸ் இவங்களுக்கு எழுப்பவே தோணல. நம்ம வேர்க்கான் இல்லையா, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து போவான். இவன் எங்கடா தனியாக எழுந்து போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பார்த்துட்ருக்கானுங்க. அந்த டைமில் மறுபடியும் நம்ம வேர்க்கான் இல்லையா, அவனுக்கு அதே மாதிரியே ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. ஜனெல்லாம் படப்படன்னு அடிக்கிற மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்கான். இவங்க எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்கில் உட்காந்துருக்கிறத நம்ம லேனுமே எழுந்து பார்க்குறான். என்னாச்சுடா அவங்களுக்கு, ஏன்டா அப்படி இருக்கீங்கன்னு. அது வந்து பழையபடி எங்கள் எல்லாத்துக்கும் அந்த கனவு வந்துச்சு அப்படின்றானா. சரி நீங்களும் அங்கே இருக்கீங்க, வே எங்கே அப்படின்னு கேட்குறானா. அவன் தெரியல, அவன் பாட்டுக்கு எழுந்து போனான். டேய் அவனை எங்கே போனான்னு நிறுத்த மாட்டீங்களாடா, அவன் பாட்டுக்கு இப்படி ஏஞ்சி போனானா விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லேன் தான் பின்னாடியே போகிறான். அவன் தான் அப்படியே அந்த சவுண்டில் தகச்சு போன மாதிரி நின்றுட்டு இருப்பான் இல்லையா. இப்போ நம்ம லேன் தான் போய் வே அப்படின்னு கூப்பிடுறானா. பட் வே திரும்பவே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கான். எதையோ பார்த்துட்டு லேன் பார்க்குறாங்க, எதுவுமே இல்லையே, ஏன் அவன் ஜன்னல் வழியாக அப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு. இப்போ டக்குன்னு லேன் வந்து வே பிடிச்சி இப்படி இழுக்கிறான். வே உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றானா. ஐயோ நார்மல் ஆகிட்ட, நாங்கள் எதையோ பார்த்துடலான்னு அப்படின்றானா. என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறானா. நம்ம அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெளியே உருவம் நின்றுட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா, நம்ம ஊபியை கூட இழுத்துட்டு போச்சே அதுதான் அப்படின்றான். டே ஊபியை இழுத்துட்டு போச்சுன்னு மட்டும் தான் சொல்கிறீங்க, ஆனால் அந்த இடத்துல நாங்கள் இல்லை, ஊபி எங்கள் கூட தான் இருந்தான், அப்புறம் எப்படி ஊபி இழுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்றாங்களா. இல்லை அது உனக்கு தெரியாது அப்படின்றான். ஸோ இவனுங்களும் பின்னாடியே வந்து நின்றுட்டுருக்கானுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறானுங்களா. அதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது வேக்கு. இவனுங்களுமே வே எங்கே பார்க்குறான்னு சொல்லி திரும்பி பார்க்குறானுங்க. அதே கோஸ்ட்டு அங்கே நின்றுட்டுருக்கு. அவ்வளோதான், எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுறானுங்க. அதுவும் ஊபிக்கு சூயுக்கெலாம் இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் அதே மாதிரியே தகச்சு போய் நின்றுட்டுருக்கான். என்னடா உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு லேன் பார்க்குறான். பட் லேனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது. டேய் வாங்கடா ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்களா. அதே மாதிரியே சூயுவும் நம்ம வேலுன்னு 3 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஊபியை மறுபடியும் இழுத்துட்டு போதா. ஊபி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கத்திட்டு ஓடுறானுங்க. ஆனால் அந்த இடத்துல ஊபி நின்றுட்டு தான் இருக்கான். ஆனால் இப்போ ஊபியா நிற்கல, நார்மலாக ஏதோ ஒரு நின்றுட்டுருக்கான். லானு தான் ஊபி நீ நல்லா தானே இருக்க, என்னாச்சு திரும்ப. ஊபி பேச கூட இல்லை. அவ்வளோதான், இந்த சவுண்டு கேட்டு மற்ற மெம்பர்ஸும் எழுந்து வராங்க. நெட்டு, ஜேம்ஸு, ஜியாங்க இவங்க 3 பேரும் எழுந்து வராங்க. இவங்க 3 பேரும் ஓடி இருப்பானுங்க இல்லையா. இதை நம்ம லானும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவனுங்க 3 பேர் வந்து என்னடாச்சுன்னு கேட்குறானுங்களா. டேய் அவனுங்க ஊபியை ஏதோ இழுத்துட்டு போச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறானுங்கடா, ஆனால் ஊபி இங்கே தான்டா நின்றுட்டு இருக்கான் அப்படின்றானா. ஐயோ அவனுங்க மறுபடியும் அந்த பில்டிங்க்கு போயிட போகிறானுங்கன்னு ஜேம்ஸு, நெட்டு, ஜியாங்க இவனுங்க 3 பேரும் ஓடுறானுங்க. இப்போ ஊபியை பார்த்துக்கணுமே ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான் இருக்கான் இல்லையா, அவன் தான் போயிட்டு அம்மா கிட்ட, அம்மா இவனை பார்த்துக்கோங்கம்மா ஊபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு போகிறாங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாம் பின்னாடியே போகிறானுங்களா. டேய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேர் கத்துறானுங்க. அவங்க 3 பேர் நிற்க கூட இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடுறானுங்க. பின்னாடியே லானும் வரான். ஐயோ இவனுங்க அந்த காட்டுக்குள்ளே தான் போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டுருக்கானுங்களா. இவனுங்க கண்ணுக்கு மட்டும் ஊபி ஏதோ ஒன்று இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஸோ அவ்வளோதான், கரெக்டாக அந்த பில்டிங்க்கு முன்னாடி நெட்டு, ஜேம்ஸு, ஜியாங் அப்புறம் லேன் இவங்க 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. இவனுங்க காணோம், உள்ளே போயிருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம நெட்டை கேட்குறானா. கண்டிப்பாக உள்ளே தான் போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. ஜேம்ஸுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, இதுக்கு தானே இங்கே வரவே மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறானா. நெட்டு தான் அமைதியாரு, நான் அவன் கூட தான் இருக்கேன், அவன் பிரதரை கண்டுபிடிச்சிடலாம்
ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரியே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. அப்போ எப்படி நின்னானுங்க அதே மாதிரியே லின்னு அந்த பில்டிங்க்கு மேலே நின்றுட்டுருக்கான். இதை ஜியாங் நோட் பண்ணிடுறான். நான் போய் லின்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே தான் போகிறான். பட் ஜியாங்கால் மேலே போகவே முடியல. திருப்பி திருப்பி அந்த படிக்கட்டு கீழே கொண்டு வந்து விடுதா. ஜியாங் கஷ்டமாக இருக்குது. இப்போ எப்படி அங்கே போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்போ நம்ம லேண்ட் இருக்காளையா சொல்கிறான், நம்மக்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்ட்டானா. என்ன பிளானு? நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? எங்கள் ஊபியே கிடையாது, ஆனால் ஊபி இருக்கிறதா இது ஏதோ ஒன்று போர்ட்ரேட் பண்ணி இவனுங்களை காமிச்சிருக்கு. அவன் ஊபியை காப்பாற்றணுன்ட்டு தான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசையில் போயிருக்கானுங்க. இவனுங்களை காப்பாற்ற நம்ம ஸ்டார்டிங்கில் ஒவ்வொருத்தராக போனோம் ஞாபகம் இருக்கா? ஆனால் நம்ம போகாமல் மாற்றி மாற்றி போகலாம் அப்படின்ட்டானுங்க. ஜேம்ஸ், நீ போய் ஊபி இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்றானா. ஏன்? ஏன்னா அவன் ஊபி இங்கே தான் இருக்கான்னு சொல்லி அவனுங்களுக்கு நிரூபிக்கணும். ஸோ வேறு வழியே இல்லை, ஊபியை நம்ம கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸுமே போக ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம 3 பேர் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறானா. நீ போய் வேயை காப்பாற்று, லின் நீ போய் சூயோ காப்பாற்று, நான் போய் லின்னை காப்பாற்றுறேன் அப்படின்றானுங்களா. சரின்னு சொல்லிட்டு மாறி மாறி போனானுங்க. பட் இந்த டைம் நம்ம லேண்ட் இருக்கான் இல்லையா, அவனால் ஏற முடியுது படியில். மேலே தான் போகிறான். லின் இங்கே வான்னு கூப்பிட்றானா. இல்லை, ஊபி அங்கே இருக்கான், ஊபியை நான் காப்பாற்றணும். போன டைம் நான் ஊபியை மிஸ் பண்ணிட்டேன், இந்த டைம் மிஸ் பண்ண விரும்பலை, நான் ஊபியை காப்பாற்றணும் அப்படின்றானா. இங்கே பாரு, ஊபி இங்கே தான் இருக்கான், வீட்டில் தான் இருக்கான், வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்றாங்களா. இல்லை அவள் பிடிச்சி வச்சிட்ருக்கா ஊபி அப்படின்றானா. யாரை பிடிச்சி வச்சிட்ருக்கா அப்படின்னு கேட்குறான். அவள் பிடிச்சி வச்சிட்ருக்கா பாரு, உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்றானா. என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரியுற அப்படின்றான். லின்னுக்கு அழுக வருது. எதுக்கு லின் அழுகுற அப்படின்னு கேட்குறானா. நீ ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு எனக்கு தெரில, ஊபி பாவம், ஊபி நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்றானா. இங்கே பாரு லின், என் கையை பிடி, 2 பேரும் சேர்ந்து காப்பாற்றுவோம் அப்படின்றானா. இல்லை, அவள் விடமாட்டா, அவள் உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்கிறா. உன் கையை பிடிச்சா இதோ ஊபி அவள் கீழே போட்டு கொன்றுவா அப்படின்றானா. அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக வந்து லின்னை பிடிச்சிட்றான். நீ ஏன் என் பக்கத்தில் வந்து அவள் ஊபியை கீழே போட்டுட்டா, ஊபி செத்துட்டான் அப்படின்றானா. ஊபி சாகலை அப்படின்றான். இல்லை அப்படின்றானா. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். அப்படியே இங்கே நம்ம சூயும் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு ரூம்குள்ளேருந்து கத்திட்டு கிடக்கான். ஊபியை விட்டு ஊபி எதுவும் பண்ணாத அப்படின்னு. அந்த கோஸ்ட் இருக்கு இல்லையா, அது வேறு ரூமில் இருந்துட்டு நம்ம சூயுக்கு எல்லாத்தையும் காமிக்குது. ஏன்னா ஊபியை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ட்ரை பண்ணுது. ஊபி விடுன்னு கத்துற மாதிரி இருக்கு. அந்த கோஸ்ட் சொல்லுது, உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொன்னுக்கோ, அப்போ தான் நான் ஊபியை விடுவேன், இல்லைனா ஊபியை விட மாட்டேன் அப்படின்றா. இப்போ அந்த டோரை நீ திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுது. இல்லை, நான் திறக்க மாட்டேன், ஊபி எதுவும் பண்ணாது அப்படின்ட்டு. இங்கே பாரு, நீ மட்டும் அந்த டோரை ஓப்பன் பண்ண ஊபியை நான் கொன்றுவேன் அப்படின்றா. இல்லை நான் திறக்க மாட்டேன், என் ஊபியை மட்டும் வச்சு என்ன வேணா என்ன பண்ணிக்கோ அப்படின்றானா. அப்போ ஒன்றுட்டு இருக்கான்ல கத்துறான். இங்கே பாரு சூயோ, அந்த கோஸ்ட் சொல்கிறது பொய்யே, அதை நம்பாத, ஊபி ஏன் கூட தான் இருக்கான் அப்படின்றானா. இல்லை நெட், இங்கே பாரு, ஊபி என் கண்ணு முன்னாடி இருக்கான், ஊபியை பேச சொல்லு அப்படின்றானா. ஆனால் பேச மாட்டான், ஏன்னா நெட்டு கூட தான் ஊபி இல்லையே. நெட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இங்கே அப்படியே நம்ம இருக்கான் இல்லையா, அவன் எதுக்காக அப்படி அடிக்கடி தங்கச்சி போய் நிற்கிறானா. அந்த கோஸ்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம ஊபியை கொன்ன மாதிரி ஒரு போர்ட்ரேட்டில் காமிக்குது. ஆனால் நம்ம ஊபி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஷாக்கிங்கில் நின்றுட்டுருப்பான் எப்போதும். ஆனால் மற்றவங்களை காமிக்கும்போது கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி தான் காமிக்கும். ஆனால் முன்னாடி ஊபி ஆல்ரெடி கொன்னுடுச்சு. நீ நகர்ந்தா உன்னையும் கொன்றுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் அவன் எப்பொழுதும் நகராமல் அப்படியே நிற்பான் அடிக்கடி. ஸோ இப்போ நம்ம ஜியாங் இருக்கான் இல்லையா, இங்கே பாருவே, நீ என்னை பாரு அப்படின்னு சொல்கிறானா. இல்லை, நான் பார்க்க மாட்டேன், நான் பார்த்தாலோ இல்லை நகர்ந்தாலோ அது என்னையும் உங்களையும் கொன்றும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இங்கே அப்படி ஒன்றுமே கிடையாது, ஆனால் அது என் முன்னாடி தான் நிற்கிது, ஆல்ரெடி ஊபி அது கொன்றுச்சு அப்படின்றானா. அது கொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ஜேம்ஸ் கரெக்டாக அந்த பில்டிங்குள்ளே ஊபியை தூக்கிட்டு வரான். இதை அந்த கோஸ்ட்டும் ரியலைஸ் பண்ணுது. அந்த கோஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஜேம்ஸ் கிட்ட வர மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகுதா ஜேம்ஸ்க்கு. அவன் டக்குன்னு ஊபியை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம இருக்கான் இல்லையா, அவன் முன்னாடி காட்டுறான். ஆனால் ஊபி பேச்சு மூச்சே இல்லாமல் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்கானே. இதை நம்ம பார்க்குறோம். இல்லை, ஜேம்ஸ் கிட்ட இருக்கிறது உண்மையான ஊபி கிடையாது, உண்மையான ஊபி அது கொன்றுச்சு அப்படின்றானா. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். நான் உண்மையை தான் சொல்கிறேன், அது வேயை கொன்றுச்சு அப்படின்றானா. அப்போதான் இடமே அப்படியே உடைய ஆரம்பிக்குது. நம்ம ஜேம்ஸுக்கா ஐயோ என்ன ஆச்சு, வேயை நகர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேம்ஸ் வேயை ஹக் பண்ணுறான். இங்கே பாரு, நம்ம ஊபி நம்ம கூட தான் இருக்கான், அங்கே நீ பார்க்கறது உண்மையான ஊபி கிடையாது அப்படின்றான்.
நம்ம இருக்கான்ல இல்லை உண்மையான ஊபி செத்து போயிட்டான் அப்படின்றானா. நீ சொல்கிறதெல்லாம் பொய், இங்கே பாரு ஊபி உன் கூட தான் இருக்கான், அவன் கையை பிடிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு ஊபி கை வந்து தொடுத்து அப்போ நம்ம நார்மல் ஆகுறான். இப்போ அங்கே 2 பேர் நார்மலாக இருப்பாங்க இல்லையா, அதான் லானு லின்னு அவங்களுமே இங்கே வராங்க. எல்லோரும் இங்கே இருக்கும்போது சூயுவை தான் நம்ம இன்னும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம நெட்டு இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. சூயுவை காப்பாற்றனையா இல்லையா அப்படின்னு ஜேம்ஸ் கேட்குறானா. அவன் கதவை திறக்க மாட்டான் அப்படின்றானா. வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம இருக்கான் இல்லையா, அவனும் இன்னும் ஒன்று சொல்கிறானுங்க. அது என்னன்னு தெரில, எங்கள் முன்னாடி ஆல்ரெடி ஊபி செத்து போயிட்டான், ஆனால் இப்போ ரியனாக நிற்கிறான், அது எங்களுக்கு என்னன்னே புரியலை அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் லேன் சொல்கிறான், அந்த பேய் நமக்கு இல்யூஷனை ஏற்படுத்துது. நம்ம ஊபி இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் ஊபி நம்ம ஊபி தான், ஆனால் சோலை மட்டும் அந்த கோஸ்ட் எடுத்துருச்சு. இவங்க பார்த்தானுங்கல்ல ஊபி ஏதோ ஒன்று இழுத்துட்டு போச்சுன்னு, அது ஊபியே கிடையாது, ஊபியோட சோலை. அதனால தான் இவனுங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அப்படி தோணிருக்கு அப்படின்றானுங்களா. இப்போ அவனுங்களுக்கு புரிஞ்சிருது. ஆனால் இப்போ ஊபியை பேச வச்சா மட்டும்தான் சூயு வந்து கதவை திறக்க வைக்க முடியும். ஆனால் ஊபியால் தான் பேச முடியலையே. இப்போ நம்ம ஜியாங் இருக்கான் இல்லையா, அவனுக்கு மெமிக்ரி பண்ண தெரியும். ஊபி வாய்ஸில் பேச சொல்கிறான், ஆனால் அவன் பேச மாட்டான். ஏன்னா அந்த பேய் வந்து பேச விட மாட்டேது. ஜியாங்க சூயு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நான் இங்கே தான் இருக்கேன் சூயு, நான் தான் உன் ஊபி, நீ என்கிட்ட சின்ன வயசில் ப்ராமிஸ் பண்ணல என்னை விட்டு போக மாட்டேன், என்னை பாதுகாப்பேன்னு. நீ இப்போவும் அதான் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அங்கே இருக்கிறது உண்மையான நான் கிடையாது, நான் இங்கே இருக்கேன். நீ தயவு செஞ்சு வந்து என்னோட பாடியை டச் பண்ண, அப்போ அங்கே இருக்கிறது என் சோல். நீ என் பாடியை டச் பண்ணனா என் சோல் எனக்குள்ளே வந்துடும். நீ என்னை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோஸ்ட் நம்மளை இப்படி பண்ணிகிட்ருக்கு. தயவு செஞ்சு கதவை தொற அப்படின்றானா. நம்ம ஜியாங்க்கும் எல்லாம் புரிஞ்சிருக்கோம், அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்கான். ஸோ சூயு இதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் போய் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்து கரெக்டாக ஊபியத்தோட வரான். அதுக்குள்ளே ஊபி உண்மையான ஊபியையும் தூக்கிடுதா. நம்ம சூயு இருக்கான் இல்லையா, நம்ம நெட்டுக்கிட்ட சிக்னல் கொடுக்குறான். நெட்டும் அப்படியே கையில் வச்சு ஜம்ப் பண்ண வைக்கிறானா. அப்படியே போய் நம்ம சூயு ஊபியோட பாடியை டச் பண்ணுறான். ஊபியோட சோல் இப்போ அப்படியே ஊபிக்குள்ளே வந்துடுது. ஊபி நார்மலாகிறான். ஸோ வந்து ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊபி சொல்கிறானா. என்ன சொல்கிற ஊபி அப்படின்னு கேட்குறான். இந்த கோஸ்ட் இறந்ததுக்கு நம்ம தான் காரணம், அதனால தான் அதை நம்மளை இவ்வளோ வருஷமாக தேடி கொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கு. நம்ம இங்கேருந்து போகலன்னா நம்மளை கொன்றோம் அப்படின்றானா. நம்மனா நீ என்ன சொல்கிற, நான் தான் காரணம் அப்படின்னு ஊபி சொல்கிறான். யாருக்குமே எதுவுமே புரியல. சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஊபி கூப்பிடுறானா. எல்லாருமே வேகமாக வெளியே வராங்க. ஆனால் ஊபியை மட்டும் விட மாட்டேது. மறுபடியும் சுயம் எல்லாமே உள்ளே போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா. இப்போ ஊபி இருக்கான்ல, யாருமே உள்ளே வராதிங்க, நானே இதுக்கான முடிவை எடுத்துகிட்டு வரேன். ஜேம்ஸ் நீ சூயுவை மட்டும் உள்ளே விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லுது. இல்லை இல்லை ஊபி, இதுக்கு முன்னாடி சூயுன்னு தான் இருந்தான், ஆனால் இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, உங்கள் யாரையுமே நான் இழக்க தயாராக இல்லை ஊபி, ஒன்று இதனாலும் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊபி தான் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அன்னைக்கு நெட் இருக்கான்ல, அவன் தான் நம்ம எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தான். நான் அப்போது உள்ளே போன ஞாபகம் இருக்கா, அப்போ அந்த இடத்துல நான் ஒரு சின்ன பையனை பார்த்தேன். என்ன சொல்கிற? ஆமாம், அந்த பையன் வா விளாட்லான்னு கூப்பிட்டான். நானும் அப்போ சின்ன பையன் தானே, நீங்களாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்ககிட்ட சொல்ல வரதுக்குள்ளே அவன் தான் யார்கிட்டே நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாதன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். அப்போ நாங்கள் கண்ணாமூச்சி தான் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ நான் ஒரு கிணற பார்த்தேன். அந்த கிணத்த எட்டி பார்க்கும்போது நான் அதில் விலை பார்த்தா அவன் என்னை காப்பாத்துறேன்னு அவன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஒரு கோஸ்ட் இருக்கிறதையே பார்த்தேன். அந்த கோஸ்ட் வேற யாரும் இல்லை, இவனோட அம்மா தான். நான் தான் அது பையனை கொலை பண்ணேன்னு சொல்லி அது என்ன பண்ண பார்த்துச்சு. ஆனால் அதுக்கு இப்படி என்னை நார்மலாக கொலை பண்ண பிடிக்கல. ஏன்னா அதுக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் கொலை பண்ணிட்டேன்ல, அதனால எனக்கு பிடிச்ச ஒருத்தரை கொலை பண்ணணும்னு பார்த்துச்சு. எனக்கு பிடிச்சது சூயு நீ தான் அப்படின்றானா. ஆனால் நம்ம அன்னைக்கெல்லாம் தப்பிச்சு போயிட்டோம். திருப்பி சூயு இங்கே வரவே இல்லை, ஞாபகம் இருக்கா? அது இங்கே வர வச்சு என் கண்ணு முன்னாடி சூயுவை கொல்லணும்னு பார்த்துச்சு. அதை தான் இப்போவும் ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போகிறாங்க. அந்த கோஸ்ட்டை தான் பார்க்க நினைக்கிறாங்க. அந்த கோஸ்ட் வரையே மாட்டிது. அப்போது அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனோட ஆவி வருது. அது நம்ம ஊபியை பார்த்து சிரிக்குது. ஊபி நீ ஏன் அவங்க கூட விளையாடுற, உனக்கு ஏன் சூயுவை பிடிச்சிருக்கு, என் கூட விளையாடவா, என் கூட வா அப்படின்னு கூப்பிடுதா. அவங்க அம்மாவுமே ஊபியை திருப்பி பிடிக்க போகுது. பட் இந்த டைம் சூயு விடுற மாதிரி இல்லை, ஊபியை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம சூயு இருக்கான் இல்லையா, அவன் கையில் ஒரு ரிங் போட்டிருப்பான். அது ஆசையாக ஊபிக்காக தான் வாங்கியிருப்பான். அதை எடுத்து ஊபி கையில் போட்டுறானா. அதனால ஊபி எதுவும் பண்ண முடியல இவங்க லவ்வால். சூயு அந்த கோஸ்ட்டுக்கிட்ட கெஞ்சுறான்.
எனக்கு தெரியும் உங்களோட ஒரு பர்சனை பிரிச்சனால தான் இப்படி பண்ணுறீங்கன்னு. ஆனால் எனக்கு ஊபியை ரொம்ப பிடிக்கும்ல. நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் இந்த மாதிரி ஆயிடுவேன். ஆனால் நீங்கள் இப்போ இறந்துட்டீங்க. நீங்கள் இறக்கவும் உங்கள் பிள்ளையும் உங்கள் கிட்டேயே வந்துருச்சுல்ல. இந்த நார்மல் வேர்ல்டில் அவன் கஷ்டப்படுறதை விட அங்கே உங்கள் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. உங்கள் அம்மாவுக்கு செம்மையாக கோருது. அப்போ நீங்களும் ஏன் இங்கேருந்து கஷ்டப்படுறீங்க, என் கூடயே வந்துருங்க அப்படின்ற மாதிரி கோஸ் சொல்லுதா. இல்லை, எங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ நாங்கள் கண்டிப்பாக வருவோம், தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணாதீங்க, நீ அது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறாங்களா. அப்போ அந்த குழந்தைல, அம்மா ஊபிக்கு சூயோவை தான் பிடிச்சிருக்கான், பரவாயில்லம்மா விடுங்க, எனக்கு தான் நீங்கள் இருக்கீங்கல்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்கள் கூட இருக்க ஆசைப்படுறேம்மா, நீங்கள் என் கூட விளையாடுங்கம்மா அப்படின்னு சொல்லுது. இப்போ அப்படியே அந்த கோஸ்ட்டு இவங்க எல்லாரு கண்ணு முன்னாடியும் குழந்தை பைய கூட்டிட்டு போயிடுது. இப்போதான் இவங்க எல்லாத்துக்குமே நார்மலாக இருக்குது. ஆனால் ஊபி தான் ரொம்ப கில்ட்டியாக இருக்கான். இப்போ அந்த திருப்பி அந்த கோஸ்ட் குட்டி போயிருக்கு இல்லையா, அது வந்து ஊபிக்கு பிடிச்சி சூயு கையில் கொடுக்குது. கொடுத்துட்டு ஊபி காதலில் வந்து இதான் சொல்லுது, நீ கவலைப்படாத, நீ என்னை கொல்லலை, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் போய் விழுந்துட்டேன். ஏன்னா என் அம்மாவுக்கு நான் யார் கூட விளாண்டாலும் பிடிக்காது, அவங்க உன்னை கொன்றுப்பாங்க. அப்போவே எனக்கும் இந்த உலகத்தில் தனியாக வாழ பயமாக இருந்துச்சு. நானாக தான் என் அம்மா கிட்ட போகணுன்னு இந்த முடிவு எடுத்தேன். இதுக்கு காரணம் நீ எல்லாம் ஊபி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் எங்கேருந்து போதா. ஆக்சுவலி அந்த குட்டி போய் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம ஊபியை ரொம்ப பிடிச்சிருக்கும் மாட்டிருக்கு. சின்ன வயசுலேருந்தே ஊபி எப்படா வருவான் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்கு. இப்போ அது மனசில் இருக்கிறத சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுதா. சூயுக்கு தான் என்னடா ஒரு கோஸ்டெல்லாம் அவனை லவ் பண்ணியிருக்கு அப்படின்றானா. டேய், அவன் கோஸ்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவனும் ஹியூமனாக தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அதான் எல்லாம் முடிஞ்சில்ல, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம் வாங்க அப்படின்னு சொல்கிறான். பூபி தான், நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்கு தான் போகிறான். அப்போ வந்து அதில் ஒரு பாடி இருக்கும் இல்லையா, அது அந்த குழந்தையோட பாடி, அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே புதைக்கிறாங்க. அந்த கோஸ்ட் குட்டி போயிருக்கு இல்லையா, அது ஊபியை சைட் அடிச்சுட்டு அப்படியே அவங்க அம்மா கூட போயிடுது. இப்போ தான் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பினஸ்ஸே வருது. எல்லாரும் அங்கே வந்து போகிறாங்க. ஆனால் பார்த்தியா, ஒரு பேய்க்கு நம்ம ஊபியை பிடிச்சிருக்கு. ஹே, பேய்க்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் அவனை பிடிச்சிருக்கு, நானும் தான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜியாங் இருக்கான் இல்லையா, லின் காதில் போய், என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னோட லவ்வை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு தெரில, அதனால தான் நான் உன்னை டீஸ் பண்ணேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ லின் அப்படின்றானா. அவளுக்கு கை பிடிச்சிக்கிறான். இப்போ நம்ம ஜேம்ஸ் இல்லை, நெட்டை ஹக் பண்ணிவிட்டு, என்னை மன்னிச்சிரு நெட், அவனை அவாய்ட் பண்ணியிருக்க கூடாது, இனிமேல் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்றானா. எனக்குமே தெரியும் ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. நம்ம வேர்க்காலையா லேன் முன்னாடி போயிட்டு, லேன் என்னை காப்பாற்றினல அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்றானா. இங்கே பாருவே, நீ என்ன நிலமையில இருந்தாலும் அங்கே அந்த இடத்துல காப்பாற்ற நான் வருவேன் அப்படின்றானா. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தது. நம்ம சுயும் இருக்காங்களா, திருப்பி அந்த பில்டிங்கை பார்க்குறாங்க. அதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.